அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள் கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க. பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க. பிறகு 10 நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்தவரைக்கும் 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள். விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமான சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்கள்ல அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலை வாங்கி வழிபடுவது உண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்றதுங்க. அது மட்டும் இல்லாம இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதுங்க. விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல்வேறு வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்கள் விநாயகர் சிலைகள், மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர தொடங்கிவிட்டன. என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம். அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பார்க்கும்போது விநாயகர் சிலையில் கிரீடம் மற்றும் குடை இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இடம்பெறி விநாயகரை வீட்டில் வைக்க வேண்டும். அதே போல் விநாயகர் அமர்ந்தும் அவருக்கு விருப்பமான மோதகமும் அவருடைய வாகனமான மூஷிகமும் அந்த சிலையில் இருப்பது அவசியம். அதே போல் விநாயகர் சிலையை தனியாக வைக்காமல் சிவன், பார்வதி, முருகன் அல்லது லட்சுமி தேவியுடன் வைப்பது சிறப்பு.